பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒருபோதும் தனக்கு பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த திட்டத்தையும் அவர் ஒருபோதும் கொண்டு வந்ததில்லை. காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் மக்களுடைய நலனுக்காகவும் மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் மக்களுடைய பயன்பாட்டுக்காகவும் கொண்டு வந்த திட்டங்கள் தான் ஒழிய காமராஜர் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி தனக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று ஒருபோதும் அவர் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. இந்திரா காந்தியை விட்டு காமராஜர் அவர்கள் பிரிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் சூழ்நிலை ஏற்பட்ட போது கூட இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காங்கிரஸ் என்று சொன்னார்கள். தன்னுடைய பெயரை காங்கிரஸ் கட்சிக்கு முன்னால் இந்திரா காங்கிரஸ் என்று சொன்னார்கள். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஸ்தாபன காங்கிரஸ் என்றுதான் உச்சரித்தார்களே ஒழிய காமராஜர் காங்கிரஸ் என்று ஒருபோதும் அவர்கள் உச்சரிக்கவில்லை. எதற்காக இதை குறிப்பிட்டு பேசுகிறேன் என்றால், பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி கூட காங்கிரஸ் கட்சியினுடைய பெயருக்கு முன்னால் இந்திரா காங்கிரஸ் என்று சொன்னார். அந்த இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக்கிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்து பிறகு கூட ஸ்தாபன காங்கிரஸ் என்றுதான் சொன்னாரே ஒழிய காமராஜர் காங்கிரஸ் என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. 1971 ஆண்டில் தென் மாவட்டங்களில் தமிழகத்தில் ஸ்தாபன காங்கிரசின் மூலமாக வெற்றி பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மட்டும்தான். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்ற கூட்டத்துக்கு போறாங்க. பாராளுமன்றம் அன்றைக்கு முதலாக பாராளுமன்ற கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு உள்ள போறாங்க. காமராஜர் அவர்கள் பாராளுமன்ற உள்ள நுழைவதற்கு முன்னதாகவே அங்கே இந்திரா காந்தி அவர்கள் வந்து விட்டார்கள். மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். காமராஜர் அவர்கள் பாராளுமன்றத்திற்குள் செல்லுகின்ற போது பாராளுமன்றத்திற்குள் இருந்த அத்தனை எம்பிக்களும் எந்திரிச்சு நின்று வணக்கம் தெரிவித்து கரவொலி எழுப்பினார்கள். இதை கண்ட இந்திரா காந்தி தானும் உடனடியாக டக்கென்று எந்திரிச்சு காமராஜருக்கு வணக்கம் செலுத்தி இருக்கிறார்கள். பாராளுமன்ற வரலாற்றிலேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒருவர் பாராளுமன்றத்திற்கு செல்லுகின்ற போது பாரத பிரதமர் உட்பட பாரத எம்பிக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எழுந்து நின்று கரவொலி எழுப்பி வரவேற்ற ஒரே ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜருக்கு மட்டும்தான் அன்னைக்கு அப்படி வரவேற்று இருக்கிறார்கள். எதற்காக நான் இதை இன்றைக்கு பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், காமராஜர் ஒரு காலகட்டத்தில் அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி, அவர் அதிகாரத்தில் இருக்கின்ற போதும் சரி, அதிகாரிகளை மதித்தார், சட்ட திட்டங்களை மதித்தார், நீதிமன்றங்களை மதித்தார். தன்னோடு இருக்கின்றவர்கள் பதவிக்கு தகுந்தவாறு அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஒரு முறை காமராஜர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் தான் திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கான ரயில் பாதை திட்டம் ரயில் பாதை அமைக்கப்பட்டது. காமராஜர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இந்திரா காந்தி அவர்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி ரயில் பாதை திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். விழா தொடங்க இருக்கின்றது. காமராஜர் அவர்கள் மேடைக்கு முன்பாக சேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. இந்திரா காந்தி அவர்கள் மேடைக்கு வருகின்ற போது காமராஜரை பார்த்து விடுகிறார்கள். காமராஜரை பார்த்து கைகூப்பி வணங்கி வாருங்கள் மேடைக்கு என்று சொல்லி காமராஜரின் தன்னோடு அழைத்து செல்கின்றார்கள் மேடைக்கு. அந்த மேடையில் தான் காமராஜர் அவர்கள் பிரிந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை விட்டு காமராஜரும் இந்திரா காந்தியும் வெவ்வேறாக செயல்பட தொடங்கிய பிறகு முதலாக இருவரும் ஒரே மேடையில் சந்தித்தது அந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி ரயில் பாதை தொடங்குகின்ற அந்த விழா மேடையில் தான். அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அத்தனை பேர்களும் இன்றைக்குதான் நமக்கு வெற்றியான ஒரு நாளாக, காங்கிரஸ் கட்சி இரண்டு காங்கிரஸ் பிரிவுகளாக இருந்த இரண்டு பிரிவுகளும் ஒன்றாக இன்றைக்கு இணைகின்ற ஒரு நாளாக, அதனுடைய தொடக்க நாளாக இன்றைக்கு அமையட்டும் அப்படின்னு சொல்லி அங்கு வந்திருந்த காமராஜருக்கான ஆதரவாளர்களும் இந்திரா காந்திக்கான ஆதரவாளர்களும் அன்றைக்கு இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து கைகளை தட்டி வரவேற்றிருக்கிறார்கள்.
இதே போல பாண்டிச்சேரியில புதுவை மாநிலத்தில் 10/2/1972 ஆண்டில் ஒரு இடைத்தேர்தல் பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கு. அந்த பாராளுமன்ற இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருந்த வேளையில் காமராஜர் தனியாக இருக்கின்றார், இந்திரா காந்தி தனியாக வேட்பாளர்களை களம் அமர்த்தி இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக புருஷோத்தம ரெட்டியார் என்பவர் அங்கே வேட்பாளராக களம் அமர்த்தப்படுகின்றார். காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரசின் சார்பாக ஜீவரத்னம் உடையார் அவர்கள் அங்கே களம் அமர்த்தப்படுகின்றார். காமராஜர் அவர்கள் மதுரைக்கு வந்திருக்கின்றார்கள். மதுரையிலே ஐயா பழநெடுமாறன் அவர்களும் காமராஜர் அவர்களும் ஒரு அறையில் அமர்ந்திருக்கின்றார்கள். காமராஜரை பார்ப்பதற்காக புருஷோத்தமன் ரெட்டியார் அவர்கள் அங்கே வருகின்றார்கள். காமராஜரை பார்த்து ஐயா வணக்கம் என்று சொல்லிவிட்டு காமராஜர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களைத்தான் நான் பார்க்க வந்தேன் ஐயா என்று சொல்லுகின்றார். புருஷோத்தம ரெட்டியாரை பார்த்து காமராஜர் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வருவீர்களா, எப்படி என்ன என்று கேட்கின்றார்கள். புருஷோத்தம ரெட்டியார் அவர்கள் சொல்லுகிறார்கள் காமராஜர் அவர்களை பார்த்து, ஐயா நீங்கள் மனது வைத்தால் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காமராஜர் அவர்களிடம் அவர்கள் புருஷோத்தம ரெட்டியார் அவர்களிடத்துல கேட்கின்றார்கள். இப்போ உங்கள் சார்பாக களம் அமர்த்தப்பட்டு வேட்பாளராக களம் இறங்க இருக்கின்ற ஜீவரத்னம் உடையார் அவர்களை நீங்கள் எனக்கு ஆதரவாக செயல்பட சொல்லி அவர்களை வாபஸ் வாங்க சொல்லிவிட்டால் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். உடனடியாக ஐயா பழநெடுமாறனை கூப்பிட்டு ஜீவரத்னம் உடையாருக்கு போன் செய்து, நீங்கள் உங்களுடைய மாநிலத்தில் புருஷோத்தம ரெட்டியார் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். காமராஜர் சொல்லியபடி அன்றைக்கு புருஷோத்தம ரெட்டியார் அவர்கள் அன்றைக்கு வெற்றி பெறுகின்றார்கள். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எவ்வளவுதான் பிளவுகள் பிரிவுகள் மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட ஒரு இடத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா எதையும் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி, அவர் ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட அவர் அதிகாரிகளை மதித்தார், ஆட்சியாளர்களை மதித்தார், நீதிமன்றங்களை மதித்தார், நீதிபதிகளை மதித்தார். எந்த இடத்திலும் எந்த அதிகாரியையும் மரியாதை குறைவாக அவர் நடந்து கொண்டது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.